அந்த கருமத்தை பாரு. இத வந்துட்டானுங்க ஐயா. என்னடி இது ஊமச்சி தானா சிரிக்கிறா? கல்லுக்கு வர சோப் போட்டுக்கிட்டு இருக்கா? அதானே வரேன், நல்லா தானே வந்தா. கொட்டால படம் மாத்திர கூடாது. சின்ன கவுண்டர் படம் பார்த்தாலும் பார்த்தானுங்க, அவனுக்கு சின்ன கவுண்டர் நினப்புதான். என்னதான் கழுதைக்கு பட்டு கொஞ்சம் கட்டினாலும் கழுதுதான். துண்டு போட்டவனெல்லாம் சின்ன கவுண்டர் ஆக முடியுமா? அண்ணே, இனிமேல நீங்க துண்டு போறல எந்த அர்த்தமும் இல்ல. கொடுங்க. இந்த துண்டை மறைச்சு வை. குறிப்பா அந்த டீ கடைக்காரனுக்கு மட்டும் தெரியக்கூடாது. இவங்களா துண்டை பத்தி தான் பேசினாங்க. அவன் வேட்டையை சேர்த்து வச்சு பேசுவான். வேட்டையை உருவி மறைச்சு வைக்க முடியுமா? அதனால கமுக்கமா வாங்க. கமுக்கம். மழை மழைன்னு அடிப்பா, அப்பதான் கிக்கி ஏறான். அட அடிக்கிறான். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரே ஒரு கொஸ்டின். பெரியவங்க என்ன சொல்லிருக்காங்க? ஒரு மனுஷனா பிறந்தா குடியும் குடித்தனமா இருக்கணும்னு சொல்லிருக்காங்க. நீ குடியோட நின்னுட்ட, குடித்தனத்துக்குள்ள இறங்கவே மாட்டேங்கிற. என்னப்பா அது லேட் பண்ற? பஸ் நீ சொல்றது கரெக்ட் தான். ஊரை சுத்தி கடை வச்சிருக்கேன், எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? கந்தசாமி கோட்டர் வாங்கி சாப்பிடாதீங்க, ஒரே கலப்படமா இருக்கு. புல்லு வாங்கி சாப்பிடுங்க, அதெல்லாம் கலப்படம் இல்லாம இருக்கு. ஆமா மாப்பிள்ள, புல்லு வாங்குங்க. வரட்டும் மாப்பிள்ள, யாரை இழந்தாலும் பரவாயில்ல, உங்களை இழக்கிறோம். தயாரா இல்ல மாப்பிள்ள? வர மாப்பிள்ள. மாப்பிள்ள வர்றோம். வெளியே போறதுக்கு ஏதோ வழி இருக்குமா? கன்சாமி, உனக்கு அடிச்சதுப்பா யோகா. நான் அடிச்சிட்டு வாங்கலையே. ஐயோ, நான் அதை சொல்லப்பா. எவனாவது கையில தண்ணி வச்சுட்டு மப்பு கலைவானா? ஒண்ணும் புரியலையே. உனக்கு என்னைக்கு தான் புரிஞ்சிருக்குது பாரு. பெரிய வீட்டு மச்சனமாருங்க உன்னை பார்த்து மாப்பிள்ளன்னு சொல்லிட்டு போறானுங்க. அவனுக்கு தான் ஆளுக்கு ஒரு பெண்ணை பெத்து வச்சிருக்கானுங்களா, சும்மா ரேஸ் குதிரை கணக்கா. அந்த ரேஸ் குதிரையில ஒண்ணு போய் கேட்டு பாரு. என்ன அவனுங்க காசுன்னா வாயை பழப்பானுங்க. உனக்கு தான் 100 ஏக்கரா இருக்குதா, டபுளா வாயை பழப்பானுங்க. அப்படிங்கிற அட என்னப்பா நீ தண்ணி அடிச்சானா உன்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உனக்கே புரிய மாட்டேங்குது. நான் சொன்ன கரெக்டா இருக்கு. டேய், இன்னொரு ஆப்படே. ஆப்தானா? கணக்கு அதிகமாட்டே போகுது, முதல்ல சத்தம் போடுவாரு. டேய், மப்பு ஏறிச்சு நான் சத்தம் போடுவேன். அதான் 10 ஏக்கர் எழுதி வச்சனல்ல. அப்படி போடு. சும்மா சொல்லக்கூடாது கன்சாமி. தாட்டை வித்து கள்ள குடிச்சாலும் கவுண்ட் தான். இன்னைக்கு வரைக்கும் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரே ஆளு உலகத்திலேயே நீ ஒரே ஒருத்தன் தான். இதெல்லாம் எடுத்து வைக்க சொன்ன நீ தானே, என்ன சொல்றியா? இந்தா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், டைம் ஆகுது இல்ல. போ, யூ சீக்கிரம் வாங்கடி. க்ளோஸ் பண்ணுங்க, தியேட்டர் பார்த்துட்டு நம்ம போய் சேர்ந்துடணும். கம் ஆன் குயிக், வண்டி எடு. ஏன்யா? வண்டி போயாச்சு. ஏய் கோழி மண்டையா, வண்டிக்கு தான் நிக்குது. இல்ல அன்னைக்கு வண்டி தியேட்டருக்கு போயாச்சு. தியேட்டருக்கு போயாச்சா? டேய் வண்டி எடுக்கடா. டேய் கோழி மண்டையா, சரியா பாத்தியா? அவங்க தானே? ஆமா அண்ணே, காரையும் பார்த்தேன், காருக்குள்ள அன்னைகளையும் பார்த்தேன். சீக்கிரம் ஓட அண்ணே, சீக்கிரம் ஓடா. ஏன்டா அல்லக்கீங்க? என்னடா லெஃப்ட் சைடு இழுக்குது? ரைட்ட தட்டி ஓட்டா சரியா போயிடுங்க. என்ன வித்தியாசமா போகுது? வளர்த்தாரு உன் மாம் பொண்ணு பிரச்சனை தானே? அது இல்லங்க, இந்த காரை நான் எங்கேயோ பாத்துருக்கேன். தள்ளுனும் போது ஞாபகம் வருது. இந்த காரை ஒரு 4 பேர் தள்ளி போயிருக்காங்க. அதுல ஒருத்தர் சொன்னாரு, இது நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்த காருன்னு. இதுக்கு மேல நீ என்ன கேப்பன்னு தெரியும் வேண்டாம். சொப்பன சுந்தரி வச்சிருந்த காருக்கே 2 மாடு கட்டி இழுத்து போற நிலைமை வந்துச்சுன்னா இப்ப சொப்பன சுந்தரி நிலைமை என்ன? இவனை புடிங்கடா. ஏய் சரியா உட்காரு, நான் காலை வைக்கணும். திரும்பி பாக்கறா, மீசையை பார்த்து பயந்துற போகுது. என்னடி இந்த மாமனை காணோம்? ஏன்டி பறக்குற? கண்டிப்பா வருவாரு.
போட்டிருக்கிறது எம்ஜிஆர் படம்ல. யோ கண்ணு தெரியலையா? சாரி, பழகைய மாதிரி குஷன் போட்டாங்கன்னு நினைச்சேன். சும்மா படத்தை பாரு. உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இருக்கு இவையா அந்த பேண்ட் போட்டு உட்காந்துருக்கல ரெண்டு பொண்ணுங்க மாமா கொடுத்தாருன்னு 4 முறுக்கு கொடு. சரி அண்ணே அசத்துறீங்க அண்ணே. என்ன பாரு உங்க மாமா முறுக்கு கொடுக்க சொன்னாரு. உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் இத நாங்க கொடுத்தோன்னு மாமா கிட்ட போய் கொடு. சரிங்க. பாத்தியாடி, மாமா நம்மள பார்க்கவே இல்ல, இருந்தாலும் முறுக்கு கொடுத்து விட்டுருக்க. என்ன இருந்தாலும் மாமா மாமன் தாண்டி. அண்ணே இத கொடுக்க சொன்னாரா? ஏய் முறுக்குக்கு பிஸ்கட் வந்துருச்சுண்ணே. ஒரு கூட்டு ஆயிடுச்சுண்ணே. ஏய் எங்க எதை கொடுத்தா எது வரும்னு எனக்கு தெரியும்டா. ஐ நோ எவ்ரிதிங். அசத்துறீங்க அண்ணே. தம்பி மறைக்குது, கொஞ்சம் தலையை உள்ள வச்சு பாருங்க. யோ இது என்ன ஸ்பேர் பார்ட்ஸா கரெக்டி வச்சு பாக்குறதுக்கு? நீ வேணா நின்று பாரியா? பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மறைக்கும் இல்லைங்க. அப்போ ஒண்ணு செய், தியேட்டருக்கு வெளியே நின்று பாரு, யாருக்குமே மறைக்காது. நெருப்பு இருக்கு. செருப்பு இருக்கு பரவாயில்லையா? ஏண்டா அங்கதான் எழுதி போட்டுருக்காங்கல்ல புகை பிடிக்காதீர்கள்னு. இங்க வந்து நெருப்பு இருக்கா பருப்பு இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. போடா. டேய், உன்னோட பெரிய தொந்தரவா இருக்கடா. நான் வாத்தியாரை பாக்குறதா உன்ன பாக்குறதா? இதான் உன் கூட நான் சினிமாக்கு வர மாட்டேன்னு சொல்லுது. போட, நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன். போ. என்னை விட்டு போனா எப்படி? நீங்க எங்க போனாலும் நான் அங்க வருவேன். கரும்பூங்கள் மலர்கள் உதிர, இரு கண் கொண்ட மையம் கரைய, உறவாட வந்த மனமே இரு. என்னடி பாட்டுது? ஒரு முழ துண்ட வச்சுக்கிட்டு 1 மணி நேரமா துவைக்கிறியே, அவ்வளவு அழுக்கா? ஆமா, யார் துண்டிது? ஓ, வரக்காடு கந்தசாமி துண்டா? என்னடி லவ்வா? ஒன் சைடு லவ்வா இல்ல அவர் உன்னை லவ் பண்றாரா? ஓ, அவ்வளவு தூரம் போயிடுச்சா? அப்ப சரி, முடிச்சிட வேண்டியதுதான். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இவனுங்க நிமிஷம் தாங்கலப்பா. இனி இவனுங்களை ஊருக்குள்ள விட்டு வைக்க கூடாது. சே, இந்த கன்றாவியெல்லாம் கண்ணுல பாத்துட்டு இருக்கிற நேரம் நேரா அந்த டேம்ல போய் மேல இருந்து கீழே குச்சி செத்தே போயிடலாம். சே, ஏண்டி அவசரப்படுற? எப்படி இருந்தாலும் சின்னமலைக்கு போன சின்ன மாமா இந்த வழியாத்தான் வந்தாகணும். ஒருவேளை ரோடு வழியா போயிட்டாருன்னா? ஓ, அப்படி ஒண்ணு இருக்கோ? நம்மளுக்கு தெரியாது, குறுக்க வழியில போய் மடிக்கிடுவோம். ஐடியா. 2 பிஸ்கோத்து பசங்க எவ்வளவு கேவலமா பேசிட்டானுங்க. எனக்கு தாங்க முடியல. டேய், அவங்க எல்லாம் பொறாம பிடிச்சவங்கடா, அப்படிதான் பேசுவாங்க. சுற்றுப்பேன். சுட்டுக்க வேண்டியதானே? உண்டுலையே. அண்ணே அங்க பாருங்கண்ணே உங்க காதல் கிளிகள். ஏய், அங்க பாரு, வரக்காடு கந்தசாமி வராரு. அவர்கிட்ட பேசிட்டு போலாம். அதுக்குள்ள சின்ன மாமா போயிட்டாருன்னா அவர் எங்க போயிட போறாரு? வா, முதல்ல இவர்கிட்ட பேசிட்டு போலாம். அண்ணே, நம்மள தேடி அண்ணிங்க வாராங்க வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க. மனசுல இருக்கிறத கொட்டிருங்க, அள்ளி கொட்டிருங்க. உண்மையிலே வரக்காடு கந்தசாமி பெரிய மனுஷன் தாண்டி. ஒரு ஊமைக்கு வாழ்க்கை கொடுக்கறேன்னு சொல்லிருக்காரு. இவரை பார்த்துட்டு பேசாம போனா நல்லா இருக்குமா? வா. ஏன் கந்தசாமி வெக்கப்படுறீங்க? ஆம்பளையா லட்சணமா எங்க வீட்டுக்கு வந்து மாமா கிட்ட பொண்ணு கேளுங்க. வரோம் வரோங்க. அண்ணே ஒர்க் அவுட் ஆயிடுச்சுண்ணே. வயசாக புத்தி வரும்னா புத்தி போய்கிட்டு இருக்கு. யாருக்கு? உங்களுக்கு தான். சரி, வெளியே குடிச்சா மான மரியாதை போங்கிறனால வீட்டுக்குள்ள குடிக்க சொன்னேன். அதுக்காக எப்படியா? அது நான் இல்ல மாப்பிள்ள, இவன் தான் ஏதோ ஒண்ணு. நிறுத்துங்க. பொடி இல்ல, அதுக்கு என்ன? அட மானங்கிட்ட ஜென்மங்களா, சும்மா இருங்க. அவ குடிச்சதுக்கு பதிலா பையன் எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது? கர்மம். உங்க 2 பேரும் இன்னைக்கு முழுங்கவும் முடியல, கசக்குதுன்னு துப்பவும் முடியல. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு பெரிய தண்டனை கொடுங்க. வாரிசு பயந்துதானே ஆகணும். என்ன தலைவலியா? ராவா குடிச்சா அப்படிதான். நாங்க அவரு படிச்சிருக்காளாம், படிச்சு எம்ஏ. ஜின்னுக்கும் தண்ணிக்கு வித்தியாசம் தெரியல? சின்னுக்கும் தண்ணிக்கும் இருக்கிற வித்தியாசத்தை
எம்ஏ படிக்கும்போது சொல்லி கொடுக்கல. திருட்டு மொழி முடிச்சிட்டு இருக்கீங்க. கல்யாண வயசுல பொண்ணுங்க இருக்காங்க, கொஞ்சமா பொறுப்பு இருக்கா? பொறுப்புன்னா தின்னு தொலைங்க. டேய் சாப்பிட சொல்லிட்டாரா? சாம்பார் ஊத்து. இந்த பார், நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போனீங்க, இடுப்புலும் ஒடிச்சிருவேன். இந்தா, நான் இவங்களுக்கு இப்பயே மாப்பிளை பாக்குறேன். யாரா? என்னடா எல்லாரும் தட்டுக்கையுமா வந்திருக்கீங்க, என்ன சமாச்சாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம வரக்காடு கந்தசாமி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம்ங்க. ஏய், யார் வீட்டுக்கு வந்து யாரா பொண்ணு கேட்கிறா? இவர் நம்ம ஊமச்சியை விரும்புறாரு, அதனால பொண்ணு கேட்டு வந்திருக்காரு. கந்தசாமி, ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் எப்படி வேணாலும் வரலாம்டா. கூட்டிட்டு வந்து நடு வீட்டுல நிறுத்திட்டு டைலக்க பேசுறீங்க, இப்படியே ஓடிடலாமா? ஏ கந்தசாமி, ஊம பொண்ணை கட்டிக்க வரல, உங்க வீட்டு பொண்ணத்தை கட்டிக்க வந்தேன்னு ஏதாவது வாயை கைய விட்ட, நாம எல்லாருமே கூண்டோட போய் சேர்ந்துட வேண்டியதான். கையில கவனிச்சியா துப்பாக்கியா? சாதாரண துப்பாக்கி இல்லடா, காட்டி ஆடி சொல்ற துப்பாக்கி. ஒரு வேற தப்பாகும், எடுத்து சொல்லு. இதனால சமூகத்துக்கு நான் என்ன சொல்ல நினைக்கிறேன்னா, பேசாம அந்த ஊம பொண்ணையை கட்டிக்க உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். என்ன அதை நான் ஆமோதிக்கிறேன். ஏன் பயப்படுற கந்தசாமி? நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான். இன்னைக்கே நாள் நல்லா இருக்கு, தட்ட மாத்திக்க. நாளைக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடும். சந்தோஷம் தானே? எங்களுக்கெல்லாம் பரிபூர்ண சந்தோஷமுங்க. பாருங்க, சந்தோஷத்துல மாப்பிள்ளை கூட வாயே வரலீங்க, பொண்ணு மாதிரி. ஒரு மனுஷனுக்கு அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைகிறது ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வரக்காடு கந்தசாமி மூச்சுக்கு 3 தடவை சொல்லிக்கிட்டே இருப்பான், பொண்டாட்டிங்கிறவன் குண்டதெல்லாம் நிமிரக்கூடாது, வாயே பேசக்கூடாதுன்னு. அவன் நினைச்சபடியே பொண்டாட்டி அமைஞ்சதுல நமக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம்னு மகிழ்ச்சியோட மைக்கில தெரிவிச்சுக்கிறேன். பொண்ணு மாப்பிள்ளைக்கு மொய் எழுதுறவங்க எழுதிட்டு அவங்க வீட்டுல போய் வடை பாயசத்தோட சாப்பிடுங்கன்னு மகிழ்ச்சியோட மைக்கில அறிவிச்சுக்கிறேன். மங்களாபுரம் எலிமெண்டரி ஸ்கூல் டீச்சர் அம்மா ஒரு குத்து விளக்கு, அந்துவட்டி கருப்பாயி ஒரு பெரிய அண்டா, ஆப்பக்கடை அர்க்காணி ஒரு சில்வர் குண்டா. ஒண்டா. இப்ப மாப்பிள்ளைக்கு மொய்ங்க. வரக்காடு கந்தசாமியோட பாடி கார்டுகளான இவங்க 4 பேருமே 1 மாச சம்பளத்தை மொய்பழமா எழுதுறாங்க. 3 மாச சம்பளம் பாக்கிங்கிறத இந்த மைக்கில தெரிவிச்சுக்கிறேன். ஆக மொத்தம் வரக்காடு கந்தசாமிக்கு நீங்க எல்லாம் மொய் வச்ச வகையில வரவு 12,500 ரூபாய். அதுல எந்த கொசுரும் கிடையாது. அதே மாதிரி கந்தசாமி ஊருக்குள்ள திருப்பி தர வேண்டிய பாக்கி தொகை 58,500 ரூபாய். அதுல எந்த பிசுரும் கிடையாது. இத மைக் மூலியமா நான் தெரிவிச்சுக்கிறதுல ரொம்ப பெருமை அடையிருந்துங்க. வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வாங்க வாங்க வாங்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கங்க. நல்லா இருக்கியா? எங்க பாவம் தாத்தா வரலையா? தாத்தா அவசரமா ஊருக்கு போயிருக்காரு. அப்படியா? சரி சரி வாங்க. எல்லாருக்கும் நீங்க தெளிக்கிறீங்க, உங்களுக்கு நான் தெளிக்கிறேன். நல்லா இருங்க. வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம்மா. எங்க இந்த 4 பிள்ளைகள் போயிட்டு வாங்க, நமக்கு 1008 வேலை இருக்கு. வாங்க வாங்க. வணக்கம். எங்கம்மா சுத்தி வந்து கோயம்புத்தூர் போயிட்டு வந்துருவாருல்ல? உங்க அண்ணி கூட சக்கரக்க பேபி. பியூட்டிஃபுல் கலர் யா. அச்சயா, விஷ் யூ ஹேப்பி மேரிட் லைஃப். How fantastic. சிலுவைகளை நீ சுமந்து மாலைகள் நமக்கு சூட்டினாய். சிறகடிக்கும் பறவைக்கெல்லாம் கிழிகள் நனைவதில்லை. வணக்கம் வணக்கம். வாங்க. கொஞ்ச நேரம் ஐயோ மண்ணு எங்கடா? பாருங்க.
மொழியில பேசணும்? இங்கிலீஷ்ல பேசணுமா? யூ bloody bunch of buffoons. ஹிந்தில பேசணுமா? तो जूते पड़ेंगे दिमाग का जाने आएगा. செருப்பு பிஞ்சிரும் நாய்ங்களா. மைண்ட் இட். அண்ணே வேணாண்ணே, நீங்க எப்படா சண்டை போடுவீங்கன்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏய், அண்ணி ஏதோ கோமா பேசிட்டு போறாங்களா? அவனுக்கு தப்பா பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணே இது கல்யாணம் விடுங்க. இங்க நீங்க என்ன பண்ணாலும் உங்க அண்ணன் கிட்ட போய் தப்பு தப்பா போட்டு கொடுத்துருவாங்க. ப்ளீஸ் வேணாண்ணே. கூச்சப்படாம வேணுங்கிறத கேட்டு சாப்பிடணும். சாப்பிடுங்க. என்னம்மா தங்கராஜ், என்னப்பா எங்க அங்க போற? இப்படி வா 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 வா, உட்காரு. சாப்பிடு. நமஸ்காரம். உட்காருங்க உட்காருங்க. இதுக்கு தான் நான் கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். கண்ட முன்னாடி நான் உட்கார வேண்டிய நிலைமை வந்துருச்சு பாரு. நான் போறேன், சீக்கிரமா வந்து சேருங்க. வாங்க வாங்க, புளி வெட்டின சாம்பார் ஊத்துங்க. என்ன சாம்பார்? முள்ளங்கியா? ஊத்துங்க. கையில கொஞ்சம் ஊத்துங்க. பிரமாதம். ஏன்பா மெனுல பாதாம் அல்வான்னு போட்டிருந்தீங்க, இங்க மைசூர் பாக் வச்சிருக்கீங்க. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஒரு 6 பார்சல் பண்ணிடு, வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். ஏண்டா அம்பி? கம்பி ஆத்துல இருந்தே இலை கொண்டாந்தியா? இவனுக்கு யாரா இலை போட்டது? சப்படி உன்ன நான் கேட்கலை. நான் உங்ககிட்ட சொல்லல. நீ யாரா? மாப்பிள்ளை இருக்காருல்ல, மாப்பிள்ளையோட சித்தப்பாவோட மச்சினச்சியோட மருமகளோட தம்பி பையன். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்லட்டுமா? வேணா வேணா, கர்மம் கர்மம். அது என் தம்பி பக்கத்து வீட்டு கல்யாணத்துக்கு போயிருக்கான். குடும்பமே இப்படித்தானா? எனக்கு ஒரு சந்தேகம். வரும்போது ரிசப்ஷன் வழியா தான் வந்தீங்களா? ஏன்? இல்ல யாரோ இடிச்சு 2 பேரும் சரிஞ்சு கீழே விழுந்துட்டாங்களா? அதான் கேட்டேன். இதை சாப்பிடறதுக்கு இங்க வரணுமா? வீட்லயே உட்கார்ந்து 4 பேருக்கு வாயில போட மாட்டாங்களா? கிளி ஊத்துறமா இங்க உட்கார்ந்து கொத்திட்டு இருக்கீங்க. ஏன் இலைய பார்க்காதீங்க, உங்க இலைய பார்த்து சாப்பிடுங்க. அம்மி ரசம் இருக்க? ஒரு ஜக்ல ரசம் உண்டா? டேய் அபிஷு, வாடாங்க வாடாங்க. என்ன இது? என்ன தெரியுமா? சாம்பார் சாமி. சாம்பாரா? எனக்கு தெரியாதா? இந்த சட்டை வேலை என்ன தெரியுமா? இது எங்க எடுத்து தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா? சார் என்ன சார் பிரச்சனை? என்ன பிரச்சனையா? சாம்பாரை கொட்டிட்டான் ஓய் மேல. ஒரு சொட்டு சாம்பார் வந்திருக்கு, சொட்டு இலை மாதிரி ஒரு சொட்டு சாம்பார். இதுக்கு போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களே. ஓய், நான் யாருன்னு தெரியுமா? நான் யாருன்னு தெரியுமா ஐயா? என்ன குன்னக்குடி வைத்தியநாதனுடைய பையனா? இல்ல, பாலக்காடு மணியரோட மருமகனா? செம்பை வைத்தியநாத பாகவதரோட பக்கத்து வீடா? என்ன ஓய் அடிக்கின்றே போறேன். வேற என்ன? இவெல்லாம் எனக்கு தெரிஞ்சவா. உனக்கு மட்டும் இல்ல, எல்லாருக்குமே அவங்கள தெரியும். அவங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நன்னா தெரியும். எப்படி? அவளுக்கெல்லாம் நான் தான் ஐயா என்ன பண்ண? சமையல் பண்ணுவேன். நல்லது. செருப்பு பிஞ்சிருன்னு சொன்னியே, பாச தெரியாதுன்னு பாத்தியா? இப்போ சேலை பிய போகுது. அண்ணே வீட்டுக்கு போங்க, வண்டியில ஏறுங்க.
கல்யாணத்துக்கு வந்த இடத்துல பொண்ணு மாப்பிளைய பார்த்தோமா, விருந்து சாப்பிட்டோமா, மொய் வச்சமான்னு இல்லாம கல்யாணத்துக்கு வந்த விருந்தாடி பசங்களை கண்ணு மண்ணு தெரியாம அடிச்சிருக்கான் இந்த தங்கராசு. இதே தங்கராஜ தவிர வேற யாராவது இப்படி நடந்திருந்தா நடக்கிறதே வேற. நியாயம் பேசுறதுக்கு வந்தாச்சு, அதை விட்டு நடக்கிறது வேற நடக்கிறதுன்னா எங்களுக்கு பேசுறீங்க. இப்படி சொன்னதுக்கே உங்களுக்கு கோவம் பொத்திட்டு வருது. உங்க ஊர்ல இப்படி ஒரு விசேஷம் நடந்து அதுல ஒருத்தன் சில்லறத்தனமா நடந்துட்டா நீங்க சும்மா இருப்பீங்களா ஐயா? டேய் சில்லறைன்னு பேசுன ரவீந்திரம் வந்து இந்த எருமை பட்டி கரெக்டே இதே பழமா போச்சு. ஏய், ஊரை பத்தி எருமை பட்டி கிரும பட்டின்னு கேவலமா பேசுனீங்க, சுத்தப்படாது. ஏய், உங்க ஊர் பேரை தாண்டா எருமைப்பட்டின்னு சொன்ன எருமை. ஆமா, அடிதடினா இங்க யாரும் யாருக்கும் சாச்சவங்க இல்ல. அந்த எண்ணத்தோட நாங்க யாரும் இங்க வரல. உட்கார்ந்த இடத்துல இருந்துகிட்டே என்னால எதுவும் பண்ண முடியும். சக்திவேலு தம்பி முகத்துக்காகத்தான் நான் உங்க ஊர் தேடி வந்திருக்கேன். தங்கரா ஏன் அடிச்சான் கேட்டு சொல்லுங்க. தப்பு எங்க நடந்தாலும் தட்டி கேட்கிற தங்கராஜ் தம்பியே இப்படி கையெழுட்டி அடிச்சிருக்குதுன்னா அங்க ஏதோ ஒரு பெரிய தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டுயா. ஊருக்கே உதாரணமா இருக்கிற தங்கராஜ் தம்பி அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் ஒரு காலம் தரப்படாதுங்கிறத முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இதை சொல்றேன். இருந்தாலும் அட என்னமா இருந்தாலும் போடான்ட்டு எதுக்காக அடிச்சான்னு கேட்டு சொல்லுவீங்களா? அவனுக்கு போய் சர்டிபிகேட் கொடுத்துக்கிட்டு. சரி சரி சரி, இருந்தாலும் சொல்ல வேண்டியதை சொல்லித்தானே ஆகணும். தங்கராசு, கல்யாண வீட்டுல என்ன நடந்துச்சு? நீ அந்த பசங்க அடிச்சியா? மாமா, அவங்கள நான் அடிச்சேன். தயவு செஞ்சு ஏன் அடிச்சேன்னு மட்டும் கேட்காதீங்க. அடிச்சேங்கிறத பெருந்தன்மையா ஒத்துக்கிற நீ ஏன் அடிச்சேங்கிறதையும் பஞ்சாயத்துல சொல்லித்தானே ஆகணும். அதான மரியாதை. பெரியவங்க எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. மாமா, நீங்களே என்ன மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு எதுக்காக அடிச்சுன்னு மட்டும் கேட்காதீங்க. பஞ்சாயத்துல என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். அவனா சக்கரவே கொஞ்சம் பொறுமையா இருப்பா. அட என்ன மாமா, பெரியவங்க நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, எருமை மாதிரி என்ன பதில் சொல்லிக்கிட்டே இருக்கானே, என்ன போய் பொறுமையா இருக்க சொல்றீங்களே? எதுக்காக அடிச்சான்னு சொல்ல போறானே இல்லையா? மாமா, நான் தண்டனைக்கு தயாரா இருக்கேன். என்னடா திமிரா? கேட்டா ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டேன். அப்படி ஒரு கொழுப்பு உனக்கு, உள்ளங்கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும். உன்னை கேட்கறதுக்கு ஆளுல நினைச்சுக்கிட்டியா? ஏண்டா, எங்க தப்பு இருந்தாலும் போய் தட்டி கேப்பீங்களாமே? அது என்னமோ காலத்துக்கு சுத்தி சுத்தி அடிப்பியாமே? ஏய், ஏடி நீ பாத்திருக்கியா? தாங்க மாட்ட, பிச்சு பிச்சு. சொல்றா, எதுக்குடா அடிச்சா? சொல்றா, ஏன்டா அடிச்ச? ஏ ராஸ்கல், நான் கேட்டுக்கிட்டே இருக்கல, சொல்றா. ஏய், இப்ப சொல்ல போறியா இல்லையாடா? சொல்றா. யாரே போய் அடிக்கிறியே? தைரியம் இருந்தா என்ன அடி? அண்ணா என்ன அடி? அண்ணே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா செத்து போயிட்டார். நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் அம்மாவோட முகத்தை கூட பார்த்ததில்ல. ஒண்ணு அப்பா அடிச்சு வளர்த்திருக்கணும், இல்ல அம்மா அரவணைச்சு வளர்த்திருக்கணும். இந்த ரெண்டு பாக்கியமே எனக்கு இல்லனே. இப்ப நீங்களாவது அடிக்கிறீங்கிற சந்தோஷத்துல அடி வாங்கிட்டு இருக்க என்ன போய் அடிடா அடிடான்னு சொல்றீங்களே. அண்ணன் கூப்பிட்டா உன்னை கொண்டு விடுவேன். கொண்டு உனக்கு என்ன அருகதை இருக்கு என்ன அண்ணன் கூப்பிடுறதுக்கு? சொத்துக்கு ஆசைப்பட்டு கட்டின புருஷனையே கொன்ன ஒரு கொலகாரிக்கு பிறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடுறியா? வேலைக்காரன்னு கூட பார்க்காம வீட்டுக்காரி ஆக்கினாரே எங்க அப்பா, அந்த நன்றி கெட்ட நாய்க்கு பிறந்த நீ என்ன அண்ணன் கூப்பிடுறியா? சொத்துல கேட்டிருந்தா எங்க அப்பா எவ்வளவு எழுதி கொடுத்திருப்பாரு. அநியாயமா கொன்னுட்டீங்களே. சொத்தையும் சுருட்டிக்கிட்டு எவன் கூட ஓடி போறதுக்கு திட்டமிட்டு உங்க அம்மா.
கடைசியா ஒண்ணு சொல்றேன் கேட்டுங்க. எங்க அப்பாவுக்கு மகனா பிறந்துட்டேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் உன்னை இன்னும் இந்த ஊருக்குள்ள விட்டு வச்சிருக்கேன். ராஸ்கல். அடிச்ச கையை இப்படி வலிக்கும் போது அடிப்பட்ட உடம்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சமாவது நினைச்சு பாத்தீங்களா? ராமாயணத்துல அண்ணியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக தம்பி லக்ஷ்மணன் தரையில கோடு கிழிச்சாரு. ஆனா இங்க என்னடான்னா அன்னைக்கு நடந்த அவமானத்தை சொல்றான்னு சொல்லி அண்ணனே தம்பி உடம்பு பூரா கோடா கிழிச்சிட்டீங்க. என்ன சொல்ற? கல்யாண வீட்டுல 4 காலி பசங்க எங்ககிட்ட அசிங்கமா நடந்துக்கிட்டானுங்க. அத கண்ணை பார்த்து அவரு சும்மா இருப்பாரு. அத பஞ்சாயத்துல வச்சு கேட்டா எப்படி சொல்வாரு? இருங்க, இப்படி ஏதாவது ஏடா கூடமா நடந்துடக்கூடாதுன்னு தான் அதை உங்ககிட்ட மறைச்சேன். ஆனா அதுவே அவருக்கு அவ்வளவு பெரிய தண்டனை வாங்கி கொடுத்துருச்சேன்னு நினைக்கிறப்போதான் எனக்கு வருத்தமா இருக்கு.